இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்கால திருப்பயணத்தின் 3வது வாரம் புதன்கிழமை என்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய ஆன்மீக பயணத்திற்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 17 முதல் 19 முடிய. இந்த இறைவார்த்தை எதை பற்றி பேசுகிறது? இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே தன்னை சந்தித்த பிள்ளைகளுக்கு இறைவார்த்தையை பற்றி போதிக்கின்ற பொழுதும், விண்ணரசை பற்றி போதிக்கின்ற பொழுதும், அதை வாழ்வாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ்வதற்கு அழைக்கின்ற பொழுது, அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய எத்தனையோ கயவர்கள் இயேசுவை தவறாக சித்தரித்து காட்டுகிறார்கள் மக்கள் முன்னிலையில். இப்படி அவர்கள் இயேசுவை தவறாக சித்தரித்து காட்டுகின்ற பொழுது, இயேசு அவர்களுக்கு கொடுக்கின்ற சவுக்கடிதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசு சொல்லுகிறார் அழகாக, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவிவிலியத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2 பிரிவுகளாக நாம் காணுகின்றோம். இந்த பழைய ஏற்பாட்டை இன்னும் சற்று ஆழமாக பார்க்கின்ற பொழுது, இந்த பழைய ஏற்பாட்டிலே இன்னும் 2 பிரிவுகளை நாம் காண முடிகிறது. முதல் 5 புத்தகங்கள் தோரா என்று சொல்லுவார்கள். இந்த 5 புத்தகங்களும் திருச்சட்டங்களை பற்றி தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற அனைத்து புத்தகங்களும் இறைவாக்கினர்கள், அரசர்கள், நீதி தலைவர்கள், இப்படி பலவிதமான கோட்பாடுகளை இறைவாக்கினர் வழியாக இறைவன் மக்களுக்கு கொடுத்த செய்தியை நாம் காண முடிகிறது. இப்படி திருச்சட்டம் ஒரு பகுதியும் இறைவாக்கினர்களுடைய வார்த்தைகள் ஒரு பகுதியும் அடங்கி இருக்கின்ற இந்த பழைய ஏற்பாட்டை தான் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஒரு சில வேத போதகர்கள் மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் கவனிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், திருச்சட்டமும் இறைவாக்கினர் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையினால். எனவேதான் தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்றத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது, அந்த தாபோர் மலையிலே மோயிசனும் எலியாவும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் நிறைவேற்றிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஏற்றுக்கொள்வதற்கு எதிராக நின்றார்கள். ஏனென்றால் இந்த திருச்சட்டத்தையும் இறைவாக்கினர்கள் போதித்த வார்த்தைகளையும் வைத்து மக்களுக்கு போதித்தார்களே ஒழிய அதனுடைய நிறைவை அவர்கள் எடுத்து வரவில்லை. இயேசு அந்த நிறைவை எடுத்து வந்தார். நானே அவர் என்று சொன்னார். இப்படி இறை வார்த்தைகளை போதித்து மக்களை இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக அவர்களை அழைத்து செல்லுகின்ற பொழுதுதான் இந்த பரிசேய கூட்டமும் சதுசேய கூட்டமும் இவன் திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் அழிக்க வந்திருக்கிறான் என்று தவறான ஒரு சித்தரிப்பு மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார்கள். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுகின்றார். இவை அனைத்தையும் கற்பித்து கடைபிடிப்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுகிறார். இந்த இறை வார்த்தை உங்களையும் என்னையும் குறிப்பாக இந்த தவக்கால திருப்பயணத்தில் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. வெறுமனே வார்த்தைகளை உள்வாங்கி அதை மக்களுக்கு போதித்து கொண்டிருப்பவர்கள் விண்ணரசில் மிக சிறியவர்களே என்றும், ஆனால் அதை கற்பிப்பவர்கள் கடைபிடித்து கற்பிக்கின்ற பொழுது விண்ணரசில் மிக பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த தவக்கால திருப்பயணத்தில் இறை வார்த்தையை நாம் உள்வாங்கி
அதற்கேற்றார் போல இறைவனுக்கு உரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நம்முடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தையாக மக்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நாம் சொல்லிலும் செயலிலும் வேறுபட்டு காட்டப்படுகின்றோமா? எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இறை வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக எப்படி பிறருக்கு வெளிப்படுத்துகின்றோமோ அவர்கள்தான் விண்ணரசிலே மிக பெரியவர்களாக இருப்பார்கள் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். இறைவனோடு நாம் பயணிக்கின்ற பொழுது இறைவனுக்கு எதிராகவும் இறை வார்த்தையை நாம் புறக்கணித்து வாழ்ந்தால் அது இறைவனோடு பயணிப்பது அல்ல. மாறாக இறைவனுக்கு எதிராக பயணிக்கிறவர்கள், இறைவனுக்கு எதிராக போதிப்பவர்கள், இறைவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள். நாம் இயேசு சொல்லுவது போல திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் அழிக்க வந்தவர்கள் அல்ல, மாறாக அதை பாதுகாக்க நாம் அனைவரும் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த தவக்கால திருப்பயணத்தில் இறைவனோடு இணைந்து திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பாதுகாத்து மக்களுக்கு போதித்து வாழ்ந்து காட்டினாரோ, அதுபோல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில், குறிப்பாக நம் குடும்பத்தில் இறைவன் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதை நம் வாழ்வாக மாற்றி இறைவனின் அன்பின் பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தனக்கு ஒவ்வொரு முறையும் தடையாக இருந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கோப அக்கினி எழுப்பாமல் அன்பின் அடிப்படையில் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இறை வார்த்தைகளை அவர்களையும் சந்திக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு போதித்தாரோ, அதே போல எங்களுடைய வாழ்விலே நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் அதற்கேற்றார் போல நாங்களும் பிறரோடு வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதுதான் இறைவார்த்தை அழிப்பதற்கல்ல, மாறாக வாழ்ந்து காட்டுவதற்கென்பதை எங்களை உணரச் செய்து அந்த வார்த்தையை போல நாங்களும் வாழக்கூடிய வரத்தை கொடுத்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.